இட்ஸ் வென்ஸ்டே மார்னிங். காலையில் மித்து சீக்கிரம் கிளம்புன்னு சொன்னதால் அவருக்காக பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சீக்கிரம் செஞ்சுட்டேன். நார்மலாக செய்கிற மாதிரி தோசை, தக்காளி சட்னி தான். தக்காளி சட்னியில் கொஞ்சமாக தேங்காய் போட்டு அரைச்சோன்னா நல்லா குறப்பாக சூப்பராக இருக்கும். அதனால் லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு வர அளவுக்கு தேங்காய் தான் ஆட் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் ஷார்ட்ஸில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கடை மாவு வேணாம் வீட்லேயே ட்ரை பண்ணுங்க, நிறைய ப்ரொபோஷன்லாம் கூட சொல்லியிருந்தீங்க. பட் நான் என்ன மாதிரி ட்ரை பண்ணாலுமே மாவு எனக்கு இப்போலாம் சுத்தமாக புளிக்கிறது இல்லை. அதனால தான் நான் அரைக்கிறதே இல்லை, கடையில் வாங்கிடுறேன். ரொம்ப ரேராக தான் வாங்குறது, இல்லைனா வீட்லேயே ஏதாவது பருப்பு தோசை இல்லைனா கோதுமை தோசைன்னு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி செஞ்சுட்றோம். எனக்கா வெள்ளை தோசை சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா தான் கடையில் வாங்குவேன். என் காலையில் தான் வந்து தேங்காய் உடைச்சிருந்தேன் சட்னிக்காக. ஸோ மீதி இருந்ததை வச்சு எனக்கு மட்டும் தேங்காய் சாதம் செஞ்சுட்டு உருளைக்கிழங்கு முட்டை வந்து ஆஸ் யூஷுவல் எப்போவே நம்ம செய்கிறது தான். பட் இந்த டைம் வந்து மசாலா போட்டு வறுக்காமல் வெறும்னே ஸ்க்ராம்பிள்ட் எக் மாதிரியே செஞ்சு வச்சுட்டேன். ஏன்னா உருளைக்கிழங்குல காரம் இருக்குன்றனால இது தேங்காய் சாதத்து கூட மேட்ச் ஆகிடும். அண்ட் அப்பளம் ஆட் பண்ணவே இல்லை, மல்லாட்டையும் ஆட் பண்ணவே இல்லை, ப்ளெயினாக ஒரு தேங்காய் சாதம் தான் செஞ்சுருந்தேன் இந்த டைம்.